கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இது மோசேட்ட தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. கர்த்தர் யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளோ எந்த ஒரு போராட்டமும் கிடையாது. நீங்க சும்மா இருப்பீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருப்பதுன்னா கிடையாது. நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பது, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வதை நீங்க வேடிக்கை பார்க்க போறீங்க. ஆனா நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க நம்ம ரெடியா இருக்கோமா? இந்த தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, யுத்தம் கர்த்தருடையது. இந்த தினம் உங்களை நோக்கி என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள், என்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்னன்னா, அவரை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும், அவருடைய வசனங்களை படித்துக் கொண்டிருக்க வேண்டும், அவர் வேதத்தை படித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்ம எப்படி வேதத்தை தியானிப்பது, எப்படி வேதத்தை புரிந்து அதை படிப்பது, எப்படி அது பிரியமா இருப்பது என்றதுதான் முழு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப கர்த்தர் யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நீங்க கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், கர்த்தருடைய சன்னதியில் நீங்க அமர்ந்திருக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் காத்திருக்க வேண்டும். அப்ப நீங்க கர்த்தரத்தை நெருங்க உங்க போராட்டங்கள், உங்க பிரச்சனைகள், உங்க கஷ்ட நஷ்டங்கள் அனைத்துமே கர்த்தருடையதாக மாறிவிடும். அதே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க தேவனுடைய பிள்ளைகளோட பிரச்சனை அப்பா தான் பார்க்க போறாங்க. அதை சின்ன பிள்ளைகளோட பிரச்சனைகள், அறியாத வயசுல சின்ன பிள்ளைகளோட பிரச்சனைகள், போராட்டம், கஷ்டத்தை எல்லாம் யார் பாப்பா? பெற்றோர் தான் பார்ப்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த பிள்ளை வளர்ந்து தனக்கு நல்லது கிட்ட தெரிஞ்சு தான் செஞ்சுக்கிற நிலைமை வர வரைக்கும் முழுக்க அப்பா தான் பார்ப்பாங்க. அதே போலதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைய தினம் நீங்க கர்த்தருக்கு இன்றைக்குமே பிள்ளைகள் தான். இன்றைக்குமே தேவனுக்கு பார்வையில நம்ம சின்ன பிள்ளைகள் தான். தேவன் நம்மளை அப்படிதான் பார்க்க ஆசைப்படுகிறார். அவருடைய பிள்ளைகளாக, சின்ன பிள்ளைகளாக பார்க்க ஆசைப்படுகிறார். அந்த சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதீர்கள் அப்படின்னாரு. அப்ப நம்ம சரியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கும் போது யுத்த காலம் கர்த்தருடையதாக மாறிவிடும், போராட்டம் கர்த்தருடையதாக மாறிவிடும். நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது தேவன் நன்றாக தெரியும், என் மகன் என்னை நோக்கி வந்திருக்கான், என் மகன் என்கிட்ட அமர்ந்திருக்கிறா. அப்ப பிரச்சனைகள், அவள் போராட்டங்கள், அவள் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் நான் சரிப்படுத்த வேண்டும், நான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நான் தான் சொல்றேன் உங்ககிட்ட, தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம், தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது சகலமும் நன்மைக்கு எதுவாக முடியும். நம்ம இந்த சாமுவேல்ல பார்க்கலாம், அண்ணால பார்க்கலாம், கர்த்தருடைய சமூகத்தில் தன் மனதை கொட்டி விட்டாலும் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அண்ணால் துக்கமுகமாக இருக்கவில்லைன்னு தான் படிக்கிறோம் நம்ம. அதே போல நம்மளும் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நம்மளை கொட்டி விடுவோம், நம் மனதின் வருத்தங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் கொடுத்து விடுவோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யும் காலம் இது. யுத்தம் கர்த்தருடையது. நீங்க சும்மா இருக்க போறீங்க. தேவனுடைய வார்த்தைகளை படித்துக் கொண்டு, அவரை தியானித்துக் கொண்டு, அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்க போறீங்க. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்ய அவருடன் காத்துக் கொண்டு இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். நீங்கள் அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது தகப்பனே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் என்ன போராட்டங்கள், என்ன கஷ்டங்கள், என்ன நஷ்டங்கள், என்னவாக இருந்தாலும் தகப்பனே, அவள் ஒவ்வொரு சமூகத்தில் அமர்ந்தாலும் தன் மனதை திறந்து ஊற்றும் பொழுது தகப்பனே, யுத்தம் உம்முடையது ஆண்டவர். தகப்பனே, அந்த போராட்டங்கள் அவரது குடும்பத்தின் போராட்டங்கள் அல்ல ஆண்டவர். இந்த நிலத்திலிருந்து, இந்த நொடி பொழுதிலிருந்து அந்த போராட்டங்கள் உம்முடையது ஆண்டவரே. யுத்தம் கர்த்தருடையது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு சமூகத்தில் அமர்ந்து வெற்றியை பெற்றுக்கொள்ள நீர் அழைப்பதற்கான நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.